மனிதர்களோடு பழகுகிற போது நல்ல அஹ்லாக்குகளோடு பழக முயற்சி செய்ய வேண்டும். நிறைய பேர் இந்த விஷயத்துல பொடுபோக்காக இருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில்லை. அடுத்தவர்களுடைய கண்ணியங்களையும் அவர்களுடைய மானத்தையும் பாதுகாப்பதில்லை. அடுத்தவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டே இருப்பார்கள். ஒன்றில் நாவினால் தொல்லை தருவது, அல்லது கையினால் தொல்லை தருவது, அல்லது வேறு ஏதோ ஒரு முறையில் தொல்லை தந்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான ஒரு முஃமின் யார் என்றால் தன்னுடைய கரத்தினால் யாருக்கும் தொல்லை தர மாட்டார். தன்னுடைய நாவினால் யாருக்கும் தொல்லை தர மாட்டார். இப்படி இருக்கிற ஒரு முஸ்லிம் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். மிக கவனமாக இந்த ஹதீஸ்களை நாம் படிக்க வேண்டும். சில சகோதர சகோதரிகள் நினைக்கிறார்கள் வெறுமனே குர்ஆன் ஓதுவது, தஹஜ்ஜத் தொழுவது, சுன்னத்தான நோன்புகளை நோட்பது, உம்ராவுக்கு போய் வருவது, ஹஜ்ஜுக்கு போய் வருவது, இவற்றால் மட்டும் நாம் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே. நம்முடைய அஹ்லாக் மிக முக்கியமானதாகும். அடுத்தவர்களோடு நாம் பேண வேண்டிய உறவு அது இஸ்லாமிய வரையறைகளோடும் நல்ல பண்பாடுகளோடும் இருக்க வேண்டும்.